Ladies and gentlemen, put your hands together to actor Jeeva அவர்கள் வந்திருக்காங்க. நம்மளோட டாஸ்லிங் அவார்டை வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் பெருசாக்கிறதுக்காக அவர் வந்து பெருமை சேர்க்கறதுக்காக அவங்க நம்ம கூட சேர்ந்து ஜீவா சார் இருக்காரு. அவருக்காக ஒரு பலத்தை ஒரு கைத்தட்டல். அவரோட சிரிப்பும் அவரோட அழகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சினிமாக்காகவே பிறந்து நம்ம சினிமாக்காகவே வளர்ந்த மாதிரி அவர் எல்லாருக்குமே தெரியும். டிவியில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு, நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் ஒரு ரிலேஷன் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு தெரியும். அவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன் இல்லை, நம்ம வீட்டு பையன், நம்மளோட பையன், நம்மளோட ஆக்டர் ஜீவாக்காக ஒரு பலத்தை ஒரு கைதட்டல். நம்ம ஒரு ஏவி ப்ரெசன்டேஷன் பார்க்க போகிறோம். அது யாருது அப்படின்னா நம்மளோட ஆக்டர் ஜீவா சாரோட சின்ன ஒரு ஏவி. லெட்ஸ் ப்ளே த ஏவி. பல கவியோவியங்களை தீட்டிய கைகள் கூட இவர் பெயரை எழுத பூரித்திருக்கும். இசையோசை கேட்ட காதுகள் கூட இவர் வசனங்களை கேட்க காத்திருக்கும். பூவுலகின் அழகினை கண்ட கண்கள் கூட இவரின் முகத்தை காண தவம் கிடக்கும். ஆம், திரைமொழியில் இவரின் வசனங்களும் நடிப்பும் நடனமும் என ரசிகர்களோடு ரசிகனாய் காத்திருக்கும் கோடான கோடி மக்களின் உணர்வுகளின் உறவுக்கார். நடிப்பில் மெய்சிலிர்த்து மக்களின் நம்பிக்கைக்குரிய நாயகனாக வலம் வரும் இளம் தலைமுறையின் ஈடில்லா நம்பிக்கை நட்சத்திரம். தமிழ் திரையுலகின் மாபெரும் வெற்றி தயாரிப்பாளரின் மகனாய் இன்று தமிழ் மக்களின் தவிர்க்க முடியா மாபெரும் திரைக்கலைஞனாய் திகழும் மக்களின் நாயகன், தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியா சகாப்தம், ரசிகர்களின் அரண் ஜீவா. தம் தந்தையின் தயாரிப்பில் குழந்தை நட்சத்திரமாய் மக்களின் மனதினை வென்ற நம் நாயகன் ஆசை ஆசையாய் திரைப்படம் மூலம் திரையுலகிற்கு நாயகனாய் அறிமுகமாகி நம் அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து ராம், கற்றது தமிழ், என மாறுபட்ட கதைகளில் நடித்து ஒரு சிறந்த நடிகனாய் நம்மை திகைப்பூட்டியது மட்டுமின்றி நடிகர் திலகத்திற்கு பிறகு சைப்ரஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது பெற்ற ஒரே தமிழ் நடிகர் என்ற பெருமையும் பெற்றார். ராமேஸ்வரம், தெனாவட்டு என வரிசையாக பல வெற்றி படங்களை தந்து தயாரிப்பாளர், இயக்குனர்கள் மட்டுமின்றி இன்று உலக தமிழ் சொந்தங்களின் செல்ல பிள்ளையாக பயணிக்கிறார் மக்களின் நாயகன். மச்சி ஒரு குவார்டர் சொல்ல என்ற வசனத்தின் மூலம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் திரைநாயகனாக, நண்பனாக திரைமொழியில் பயணித்து சிவா மனசுல சக்தி என்ற திரைப்படத்தை வழங்கினார். இப்படம் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் என பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வெற்றி படமாக மாறியது. இதன் பிறகு வந்த கச்சேரி ஆரம்பம், சிங்கம்புரி ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி படங்களாக அமைந்தன. இதன் பிறகு ஓர் மாபெரும் வரலாற்று வெற்றி படமாக அமைந்தது KV ஆனந்த் இயக்கிய கோ திரைப்படமே. பத்திரிகை புகைப்பட கலைஞராக நடித்து அரசியல் த்ரில்லர் படமாக உருவான கோ திரைப்படம் நம் நாயகன் ஜீவா அவர்களை திரையுலகில் மிகப்பெரிய உச்சத்திற்கு அழைத்து சென்றது. வந்தான் வென்றான், ரௌத்திரம் போன்ற படங்கள் ஜீவா அவர்களை ஒரு சிறந்த ஆக்ஷன் ஹீரோவாக உருவாக்கியது மட்டுமின்றி அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு தளபதியுடன் இணைந்து நண்பன் திரைப்படத்தில் இவர் நடித்த சேவற்கொடி செந்தில் கதாபாத்திரம் உலகெங்கும் கொடிகட்டி பறந்தது. இயக்குனர் மிஷ்கின் அவர்களின் இயக்கத்தில் இவர் நடித்த முகமூடி திரைப்படம் ஒரு புது முயற்சியாக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று கௌதம் மேனனுடன் நீதானே என் பொன் வசந்தம், சியான் விக்ரமுடன் இணைந்து டேவிட், என்றென்றும் புன்னகை, யான் போன்ற படங்கள் ஜீவா அவர்களின் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. தனது 25வது படமான போக்கிரி ராஜா, திருநாள், கவலை வேண்டாம் என குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படங்களை நகைச்சுவை மற்றும் மக்கள் மனம் கவரும் வகையில் தந்து இன்றும் என்றும் தமிழ் மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் மனதில் நிரந்தர இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களின் பட்டியலில் மக்களின் கலைஞனாக ஜீவா அவர்கள் நீங்கா இடம் பிடிக்க சுந்தர் சியின்
கலகலப்பு 2 திரைப்படம் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. 2021ஆம் ஆண்டு இவர் நடித்த ஜிப்சி திரைப்படம் காதல் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு புரட்சி படமாக உருவாகி ரசிகர்களை கொண்டாட வைத்தது. யாத்ரா 2வில் ஆந்திராவின் அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகனாகவும் 83 திரைப்படத்தில் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் ஆகவும் நடித்து ரசிகர்களின் மனங்களை வென்றார். தமிழ் மக்களின் செல்லப்பிள்ளை, உலக சினிமா ரசிகர்களின் நம்பிக்கைக்குரிய கலைஞன், நம்மோடு நம்மில் ஒருவராக இந்த சமூகத்தில் சாதிக்க துடிக்கும் அடுத்த தலைமுறை சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்த வந்திருக்கும் இவர், இவர் பெயர் சொன்னால் மெய்சில் இருக்கும், மனம் துடிர்க்கும், ஆராரிராரோ என பாடி தாய்மார்களின் மகனாக வாழும் தமிழ் மகன், அன்பின் நாயகன், நம் மக்களின் கலைஞன் திரு ஜீவா அவர்களை வரவேற்று மகிழ்கிறது டாஸ்லிங் அவார்ட்ஸ் நிறுவனம். I would like to welcome our actor Jiva sir onto the stage for a small honor. நம்மளோட மிஸ்டர் சரவணன், டைரக்டர் ஆஃப் டாஸ்லிங் அவார்ட்ஸ்ல இருந்து அவரை ஹானர் பண்றதுக்காக I would like to welcome ஸ்கிரீன்ல வெல்கம் சார். நல்லா இருக்கு சார், வெல்கம் சார்க்காக ஒரு ஓ பண்ணலாமா? Thank you so much, and we like to have a few words from you. Ladies and gentlemen, put your hands together. Come on. நம்மளோட டாஸ்லிங் பெஸ்ட் பிசினஸ் அண்ட் செலிபிரிட்டி அவார்ட்ஸ்ல ஒரு பெரிய ஒரு விஷயம். Thank you sir. Thank you so much, Anand sir. நம்ம மக்களுக்காக ஒரு 2 வார்த்தை. Thank you so much for the elevation. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சரவணன் அவர்களுக்கும் டாஸ்லிங் அவார்ட் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் ஒரு கோர்ட்டில் நான் வந்து கேட்டிருக்கிறேன். அதாவது அவார்டு கொடுக்குறவங்களோட அவார்டு வாங்குறவங்களுக்கு தான் கொடுக்குறவங்களுக்கு நல்ல அதாவது ஒரு பெருமை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக இங்கே நிறைய அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த அச்சீவர்ஸ் மத்தியில் நான் வந்து இங்கே கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. தேங்க்யூ சார். நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஸ்டேஜை நீங்கள் வந்து ரொம்ப அலங்கரிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி.